இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு உறவுகளே, இந்த நாளில் நாம் தவக்காலத்தினுடைய முதல் நாளை தொடங்குகிறோம். சாம்பல் புதனிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளிலிருந்து நாம் இறைவனோடு பயணிக்க ஒரு நல்ல நாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே சாம்பல் பூசக்கூடிய அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தூசியிலும் தூசு, ஒண்ணுமே நம்ம மிஞ்சாது. நம்ம போகும்போது, அதாவது இறக்கும் போது எதையும் எடுத்து செல்ல மாட்டோம் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. நம்முடைய தமிழ் பழமொழி கூட அழகாக சொல்லப்படுகிறது. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என சொல்லப்படுகிறது. அது உடனே நம்ம தவறாக பொருள் புரிந்திருக்கலாம். அப்படியல்ல, மாறாக நாம் இறக்கும் போது இறைவனிடம் நாம் இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடியது என்னவென்றால் தானமும் தர்மமும் மட்டும்தான் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே இன்றைய வாசகம் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டப்படுகிறது. தானம், ஜெபம், தர்மம் இவைகளை நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். தவக்காலம் என்பது துன்பத்தின் காலம் அல்ல. தவக்காலம் என்பது துயரத்தின் காலம் அல்ல. மாறாக தவக்காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார் என்றால், இந்த எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றார். இரண்டாவதாக, இறைவேண்டல் செய்யும் போது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்பதை இரண்டாவது ஜெபத்தின் மூலமாக சொல்லுகிறார். மூன்றாவது, நோன்பு இருப்பதை பற்றி எப்படி சொல்கிறார் என்றால், நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளி வேடக்காரரை போல் முக வாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றன என்று சுட்டி காட்டப்படுகிறது. பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்பதை அது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படின்னா மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு மறைவாய் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போல ஜெபிக்கும் போதும் சரி, நீங்கள் உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நோன்பு இருக்கும் போதும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நோன்பு இருக்கும்போது நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கக்கூடிய உங்கள் தந்தைக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்று நாம் தர்மம் செய்யும் போது வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியட்டும் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், அது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லை நான் நோன்பு இருக்கிறது எனக்கு எல்லாருக்கும் தெரியணும், நான் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் ஏன் அப்படி சொல்றாரு இறைவன் அப்படின்றால், நாம் செய்வது மறைவாக இருந்ததென்றால் இறைவன் நமக்கு கைமாறளிப்பார். நாம் செய்வது வெளிப்படையாக இருக்கிறது. இப்ப நான் உதவி செய்யறேன், அது வெளிப்படையா இருக்கிறது. நோன்பு இருக்கிறேன், வெளிப்படையா இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், அதுவும் வெளிப்படையா இருக்குது. அப்படின்னா நாம் மற்ற மனிதர்களிடம் பாராட்டை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் இறைவன் நமக்கு கைமாறு கொடுக்க மாட்டார். அதான் அவர் சொல்றார், அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்று விட்டார்கள், ஆனால் மறைவாய் செய்பவர்களுக்கு இறைவன் கைமாறு கொடுக்கிறார் என்பதை அது சுட்டி காட்டப்படுகிறது. அதே போலத்தான் நம்ம எரேமியா 1வது அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம பார்க்கணும். எதை சுட்டி காட்டுகிறது அப்படி என்றால், முதலில் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை, தீய சிந்தனைகளை வேரோடு அகற்ற வேண்டும் என்பதை அந்த எரேமியா 1:10வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னவென்றால், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை பிடுங்க வேண்டும், அவற்றை அழிக்க வேண்டும், அவற்றை கவிழ்க்க வேண்டும். பிறகுதான் அதை கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்களுக்கு மேல் பொறுப்பாளனாக அமர்த்தியிருக்கிறேன் சொல்கிறேன். இந்த நிகழ்வை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடியதை, இந்த தவக்காலத்துல நமக்குள் இருக்கக்கூடிய தீயவற்றை பிடுங்கவும், அதை தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும் செய்து விட்டோம் என்றால் நாம் அப்பொழுதுதான் அதை கட்டவும் நடவும் இறைவனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தவும் முடியும். நம்ம எதையுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய தீவினைகளை பிடுங்கவும் இல்லை, தகர்க்கவும் இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் புதிதாக நோன்பு இருந்து ஜெபித்து தர்மம் செய்தாலும் அவை தீயோனிடமிருந்து தான் வருகிறதை ஒழிய இறைவனிடமிருந்து வருவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை சொல்வது போல, நீங்கள் முக வாட்டமாய் இருக்க வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள்.
நீங்கள் மகிழ்ச்சியா நோன்பு இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் 1 தெசலோனிக்கர் 5:16 ஆண்டவர் இயேசுக்கு சொல்வது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு நோன்பாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மன்னிக்கிற கடவுள். நீ அழுது புலம்பி இருந்தா தான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படிலாம் இல்லை. நீ முழுமையாக மனம் மாறு, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அதே போலத்தான் எசாயா இறைவாக்கின 38வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவர் என் பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிறார் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அன்பிற்கினிய உறவுகளே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்ப்பவர் அல்ல. எவருடைய பாவங்களை அவர் மறக்கிறாரோ மன்னிக்கிறாரோ அவர்கள் பேர் பெற்றவர்கள் என்று நாம் திருப்பாடலை வாசித்தது இல்லையா? அதே போலதான் நம்முடைய இந்த தவக்காலத்திலே நாம் எப்படி வாழப்போகிறோம். ஆங்கிலத்துல ஒரு வரி சொல்லுவாங்க அழகா, டேக் யூ டர்ன் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் சரியான பாதையில போகல, தவறான பாதை என்று தெரிந்த பிறகு, நான் சரியான பாதையை தெரிந்து கொண்ட பிறகு நான் அந்த சரியான பாதைக்கு வளைய வேண்டும். இல்ல நான் நேர போயிட்டு ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நாம் அப்படிப்பட்ட மனிதராக வாழக்கூடாது. இந்த தவக்காலம் என்பது நாம் மனம் திரும்ப, நம்முடைய மனம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, இறைவனிடம் சென்று கொண்டிருக்கிறதா இல்லை வேறெங்கும் தாறுமாறாக சென்று கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். எவ்வாறு குதிரைக்கு கடிவாளம் இடுகிறார்கள், அவை நேரே பார்த்து நேரே செல்வதற்காக அகண்ட பார்வை போனதென்றால் குதிரைகள் தாறுமாறாக ஓடும். அதே போலதான் இந்த காலத்தில் இந்த 40 நாட்கள் நமக்கு ஒரு கடிவாளம் கொடுக்கிறது. எதற்காக? மறைவாக தருமம் செய்வதற்கு, மறைவாக ஜெபிப்பதற்கு, மறைவாக நோன்பு இருப்பதற்கு. இவைகள் மறைவாக இருக்காது, மாறாக இறைவனுடைய முன்னிலையில் இருக்கும், நமக்கு கைமாறு கிடைக்கும் என்பதை சொல்லி காட்டப்படுது. இது தவக்காலம், அருளின் காலம். நாம் இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பிற்கினிய உறவுகளே, நாம முயற்சி எடுப்போம், ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம். இன்னொன்று ஒரு கதை வடிவிலே சொல்லுவார்கள். ஒரு அரசன் துறவியாக விரும்பினானாம். துறவு மடத்திற்கு சென்ற பிறகு அங்கு துறவியிடம் அவர் தன்னுடைய திறமைகளை காட்டுகிறார். அப்ப அந்த துறவியின் பார்த்தோம் என்றால் அந்த அரசனுடைய வயலின் இசை மிகவும் அருமையாக வாசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே நான் துறவு மடத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவன் வேணாம், இவன் தீய அரசன், இவன் வேண்டாம், இவன் ரொம்ப ரொம்ப தாறுமாறாக வாழ்ந்த ஒருவன் என்று சொல்லும்போது துறவு மட தலைவர் சொன்னாராம், இல்லை, அவனுடைய இசை அழகாக இருக்கும் என்று சொன்னாராம். உடனே துறவு மடத்தில் சேர்த்து கொள்ள எல்லாரும் ஒரு வேளை நோன்பு இருந்தால் இந்த அரசன் 3 வேளையுமே நோன்பு இருப்பார். எல்லோரும் காலை 5 மணிக்கு எந்திருத்தால் இந்த அரசன் தன்னுடைய விழிப்பை 3 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து இறைவனை வேண்டுவதாக உட்கார்ந்திருப்பார். இதை கவனித்துக் கொண்டிருந்த சீடர்களும் சரி, இவர் மீது கொஞ்சம் கோபம் கொள்கிறார்கள், என்ன இப்படி செய்கிறாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை கவனித்த குரு அவர்கள் அவரை வரவழைத்து, நீர் வயலின் வாசிக்கிறாய் அல்லவா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். அரசரும் ஆர்வமாக எடுத்து வருகிறார். இப்பொழுது அந்த வயலினை வாசி பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அருமையாக இருக்கிறது. உடனே துறவு மட தலைவர் சொல்லுகிறார், சரி, இப்பொழுது அந்த வயலினுடைய நூலை கொஞ்சம் தளர்த்தி கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அரசர் சொல்கிறார், துறவு மட தலைவரே, அதை தளர்த்தினால் இசை சரியாக வராது அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப அந்த நரம்பை கொஞ்சம் இறுக்கமா வைவே அப்படின்னு சொல்றார். அரசர் சொல்றாரு, குருவே, அதை இறுக்கமா வச்சுட்டேன் அப்படின்னா நரம்பு அந்துரும் அப்படின்னு சொல்றார். உடனே துறவு மட தலைவர் சொன்னாராம், இவ்வளவுதாப்பா பக்தி, ரொம்ப இறுக்கமா போறதும் பக்தி கிடையாது, ரொம்ப தளர்ச்சியா போறதும் பக்தி கிடையாது. நீட்டா நிம்மதியா சாதாரணமா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே, அந்த சாதாரணமா இருக்கிறதையே நம்ம பக்குவமா பயன்படுத்திக்கிட்டோம்னாலே நாம் இறைவனை அடைவதற்கான வழியாக மாறும். நீ 3 மணிக்கு எந்திருப்பதனாலோ இல்லை 2 மணிக்கு எந்திருப்பதனாலோ இறைவன் உன்னை ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னு மட்டும் நினைக்காத. நீ ஆசீர்வாதத்திற்காகத்தான் இப்படி செய்கிறாய் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. உன்னுடைய வாழ்க்கையை நீ சற்று தளர்த்தி கொள்ள பாரு. அந்த வாழ்க்கை அது போற போக்குல அது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, காற்று தேங்கினால் நாற்றம் அடிக்கும், நீர் தேங்கினால் சாக்கடையாக மாறும், உடம்பில் மூச்சு தேங்கிவிட்டது என்றால் உயிர் போய்விடும், இரத்தம் தேங்கிவிட்டதென்றால் கட்டியாக மாறிவிடும், நம் உடம்பில் பாவங்கள் தேங்கிவிட்டது என்றால் நாம் நரகத்திற்கு சொந்தமாக மாறிவிடுவோம். எனவே இந்த தவக்காலத்தை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை அகற்றிவிட, ஆண்டவரை நமக்குள் வேரூன்ற இறை வார்த்தைகளை வாசித்து நாள்தோறும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி அதன்படி வாழ முயற்சி செய்வோம்.
இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலமாக மாறும். ஆமென்.